السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய துணையால் இந்த ரமதானுடைய மாதத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் அசர் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சில உபதேசங்களை வழிகாட்டல்களை கற்று வந்தோம். அதை தொடர்ந்து ஓரிரு நாட்களாக நாங்கள் கியாமுல் லைலை தொடர்ந்து சில விடயங்களை படித்து வருகிறோம், கற்று வருகிறோம். அந்த தொடரில் அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய அமர்வில் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு அல் இஹ்லாஸ், மன தூய்மை என்பது கடந்து இஹ்லாஸ் எனும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால், அல்லாஹுக்காக இபாதத்தை நாங்கள் என்ன செய்தல், வணக்கங்களை நிறைவேற்றுதல், அல்லாஹுக்கு மாத்திரமே வணக்கங்களை என்ன செய்தல், நிறைவேற்றுதல், நிலைநாட்டுதல் அப்படிங்கிறது. ஏனென்றால் மன தூய்மை அப்படின்னு சொல்லும் பொழுது, மன தூய்மைங்கிறது ஒரு பெரிய ஒரு தலைப்பு உண்டு. அது விளங்குதா? இப்போ உதாரணமாக ஒரு மனிதனை நாங்கள் தவறாக நினைக்காமல் இருக்கிறோம்ங்கிறது எங்களோட மன தூய்மையை சார்ந்தது. அப்படியா இல்லையா? இன்னொருத்தரை நாங்கள் தவறாக நினைக்காமல் இருக்கிறது, கெட்ட தீய எண்ணங்களை மனசில் கொள்ளாமல் இருக்கிறது, இதுகள் கூட என்ன செய்யப்படும், மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்புக்கு கீழே வர வேண்டியது. ஆனால் இஹ்லாஸ் எனும் பொழுது அதில் நாங்கள் முக்கியமாக துல்லியமாக கருத வேண்டியது மன தூய்மை என்கிறதை கடந்து வணக்கங்கள் யாவும் அல்லாஹுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கன்செப்டை உணர்த்தக்கூடியது தான் எது, இஹ்லாஸ்ங்கிறது. அப்படியா இல்லையா? நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம், ஒரு அமலை, ஒரு இபாதத்தை, ஒரு ஹசனாவை நம்ம செய்யும் பொழுது அதில் நாங்கள் அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே எதிர்பார்த்து, அல்லாஹ்விடத்தில் கூலியை மட்டுமே நாம் எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய ஒன்றுக்கு பேர் என்னது, இஹ்லாஸ். அப்போ நாங்கள் மன தூய்மை என்று மொழிபெயர்த்தால் பரவாயில்லை. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், மன தூய்மையில் இஹ்லாஸ்ங்கிறது இந்த ஸ்பெசிஃபிக்கான ஹெட்டிங்கில் தான் வந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏனென்றால் தஸ்கியத்து நஃப்ஸ் என்கிறதை பொறுத்த வரைக்கும் தஸ்கியத்து நஃப்ஸ்ங்கிறது பொதுவாக பாவங்களில் இருந்து கலருவதற்கும்
மனதை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்கும் பிறர் பற்றிய கெட்ட எண்ணங்கள், குரோதங்கள், கோபங்கள், பெருமை, பொறாமை போன்ற இந்த மாதிரியான செயல்பாடுகளிலிருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கும் மன தூய்மை, தஸ்கியத்துன் நஃப்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம். அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. அதில் குறிப்பிட்ட ஒரு தலைப்பு தான் ஷிர்க்கு, ரியா என்கிறதை விட்டும் உள்ளத்தை தூய்மையாக்குதல். அப்போ இஹ்லாஸ்ங்கிறது அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இஹ்லாஸ் என்ன, மன தூய்மையிலையும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை என்ன செய்யுது, பேசுது. என்ன விஷயத்தை பேசுது, என்ன விஷயத்தை பேசுது சொல்லுங்க. என்னது ஷிர்க்கு, ரியா, எது இணை கற்பித்தல் என்பதை விட்டும் முகஸ்துதி என்பதை விட்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அல்லாவுக்கு மட்டுமே வணங்குதல் என்ற இந்த கன்செப்டை உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் தான் எது, அல் இஹ்லாஸ். சரியா? ஆனால் நம்ம பொதுவாக மன தூய்மை என்று சொல்லுவோம். அப்படி சொன்னாலும் குற்றம் இல்லை. நீங்கள் இதைத்தான் அதில் மீன் பண்ணணும். நீங்கள் எதை மீன் பண்ணணும், என்ன மீனிங்கை மீன் பண்ணணும்? இஹ்லாஸுல் இபாதத்தில் இல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, வணக்கங்களை அல்லாவுக்கு மட்டுமே செய்தல் அப்படிங்கிற இந்த அர்த்தம் தான் இஹ்லாஸ் என்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டு தோண்டா என்னது சரி. ஹைர், இந்த இஹ்லாஸை பொறுத்த வரைக்கும் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. சஹீல் புகாரிலே முதலாவது செய்தியாக கூட அது என்ன செய்யப்பட்டிருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்னது, இன்னமல் அஅமாலு பின்னியாத், இன்னமல் அஅமாலு பின்னியாத். நாங்கள் இந்த தலைப்பு இஹ்லாசுல் அமலி லில்லாஹ், இஹ்லாசுல் இபாதத்தி லில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த மன தூய்மை, இஹ்லாஸு, அல்லாவுக்காக மட்டும் வணக்கத்தை செய்தல் என்கிற இந்த ஹெடிங்க்கு கீழே நாங்கள் பார்க்கக்கூடிய பிரதானமான ஒரு செய்தி, அதே நேரத்தில் தேவையற்றிருக்க முடியாத ஒரு செய்தி. கட்டாயம் தேவை. இந்த ஹதீஸை எத்தனை முறை படித்தாலும் திரும்ப திரும்ப படிக்கணுமான தேவையை உணர்த்தக்கூடிய என்னது ஒரு செய்தி தான் இந்த செய்தி. இன்னமல் அஅமாலு பின்னியாத், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் பின்னியாத், எண்ணங்களை கொண்டே அமைந்திருக்கிறது. அது முடிவு செய்யப்பட்டது எதை கொண்டு அமைஞ்சிருக்குது, எங்களோட எண்ணங்களை கொண்டு. விளங்குதா? எங்களோட எண்ணங்களை வச்சுத்தான் இந்த அமலை என்ன செய்கிறது என்ற ஒரு முடிவுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், வருகிறான். எங்களோட எண்ணம் அல்லாஹுக்காக இருந்தால், அந்த அமல்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நன்மையை அடைவதாக இருந்தால், அல்லாஹுடைய திருப்தியை அடைவதாக இருந்தால், நிச்சயமாக அது கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக அந்த அமலினூடாக, அந்த இபாதத்தினூடாக அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கும். அந்த அமலுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய, அந்த அமலுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அஜ்ர், ரிவார்ட், கூலி நம்மளுக்கு என்ன செய்யும், நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த அமல் மூலமாக என்ன மாற்றங்களை எல்லாம் உண்ட வாழ்க்கையில் நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த மாற்றங்களையும் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்வோம், நமது வாழ்க்கையில் கண்டுகொள்வோம். இது இஹ்லாஸுடைய தாக்கம். இதெல்லாம் இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. ஒரு இபாதத்தை அல்லாஹுக்கெண்டு, அல்லாஹுடைய திருப்திக்கெண்டு, அல்லாஹ் இதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய கூலியை நாடி நாங்கள் செய்யும் பொழுது அந்த இபாதத்தினூடாக நாம் பெறுகின்ற நற்பயன்கள் என்ன, நற்பயன்கள் என்ன? நிச்சயமாக அல்லாஹுடைய திருப்தியை நாம் அடைகிறோம். அந்த வணக்கத்தை செய்யும் பொழுது அந்த வணக்கத்துக்கென்று அல்லாஹ் தஆலா வைத்த கூலியை நாம் பெறுகிறோம். அதே போன்ற அந்த வணக்கத்தினூடாக அல்லாஹ் என்ன மாற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானோ அந்த மாற்றங்களை கூட நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, அடைய முடிகிறது. இதுக்கு நேர் மாற்றமாக நாங்கள் ஒரு இபாதத்தை செய்கிறோம். எதற்காக? 4 பேருக்கு காட்டுறதுக்காக, 4 பேருக்கு காட்டுறதுக்காக, தன்னை ஒரு தொழுகையாளி என நிறுவுவதற்காக, தன்னை ஒரு நோன்பாளி என காட்டுவதற்காக, தன்னை ஒரு பேணுதலானவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, நான் ஒரு வணக்கசாலி என்பதை எடுத்து காட்டுவதற்காக என்றிருந்தால் அது மட்டும் என்ன செய்யும், நடக்கும். அந்த இபாதத்தினூடாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நன்மைகள், நன்மாராயங்கள், நல்ல பெரும் வாழ்வியல் மாற்றங்கள் நிகழுமா? நிகழுமா? ஒரு நாளும் நிகழாது. ஒரு நாளும் என்ன செய்யாது. இது சுருக்கமாக இஹ்லாஸை புரிந்து கொள்ள முடியுமான ஒரு விஷயம்தான் இப்போ நான் சொன்ன அந்த விளக்கம். இஹ்லாஸ் என்றா, இஹ்லாஸ் இருந்தால் அந்த இபாதத்துக்குரிய எல்லாம் இருக்கும், என் வாழ்க்கையில் இருக்கும். இஹ்லாஸ் இல்லை என்றா அந்த இபாதத்துக்கு என்ன விஷயம் நான் சொல்லப்பட்டுச்சோ அது என்ன வாழ்க்கையில் என்ன செய்யாது, இருக்காது. அது மட்டுமா, அந்த இபாதத் அல்லாஹ் இடத்துல இபாதத்தாக என்ன செய்யப்படாது. அந்த இபாதத்து அல்லாஹ் இடத்தில் என்ன செய்யப்படாது, இபாதத்தாக அங்கீகரிக்கப்படாது என்கிறதையும் நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஹைர், இது முதலாவது விஷயம். இது இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்கிறதனூடாக நாம் என்ன புரிஞ்சு கொள்கிறோம், நம்ம என்ன புரிஞ்சு கொண்டோம் சொல்லுங்க பாபு.
எண்ணங்கள் போலவேயா எண்ணங்களை வைத்து முடிவு செய்யப்படுகிறதா? எங்களுடைய அமல்கள் எதை வைத்து முடிவு செய்யப்படுது? எண்ணங்களை வச்சு முடிவு செய்யப்படுது. அப்போ எங்களோட அமலால் உண்மையிலே அல்லாஹ்வுடைய திருப்தி வேணுமெங்கிறதாக இருந்தால், கூலி அந்த அமலுடைய கூலி வேணும் என்று இருந்தால், அந்த அமல் மூலமாக என்னோட வாழ்க்கையில் மாற்றம் வரணுமா? அந்த உதாரணமாக ஒரு அமல் சொல்லுங்கள், இந்த அமலால் என்ன மாற்றம் வரும்? என்ன அமல் சொல்லுங்க பார்ப்போம், உதாரணம் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி தொழுகையால் என்ன மாற்றம் வருது? உண்மையான தூய்மையான தெளிவான தொழுகை என்ன செய்யும்? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருவருக்கத்தக்க செயல்பாடுகள், மோசமான செயல்பாடுகள், அதுகளை விட்டு முன்னே அது பாதுகாக்கும். அப்போ இப்போ நான் தொடர்ந்து 5 நேரம் தொழுவத்தான் செய்கிறேன், விடாமல் தொலைத்தான் செய்கிறேன், ஜமாத்தோட தொலைத்தான் செய்கிறேன். ஆனால் அந்த தொழுகையினூடாக எனக்கு அல்லாஹுடைய திருப்தி எதிர்பார்ப்பு இல்லை என்றால், அந்த தொழுகைக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மாராயங்கள் எனது வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்ற உண்மையான தூய்மையான எதிர்பார்ப்பு இல்லை என்று சொன்னால், அந்த தொழுகையால் என் வாழ்க்கையில் மாற்றம் நடக்குமா? நான் முன் சஃபில் நின்றாலும் மாற்றம் நடக்குமா? நெற்றி கருக்க கருக்க தொழுந்தாலும் மாற்றம் நடக்குமா? கால் கடுக்க கடுக்க தொழுந்தாலும் மாற்றம் நடக்குமா? மாற்றம் நடக்குமா? மாற்றம் நடக்காது. என்ன செய்யாது? மாற்றம் நடக்குமா? ஒரு நாள் மாற்றம் நடக்காது. ஏன்னா அதான் இன்னமல் அஅமாலு பின்னியத். அப்போ நான் அல்லாஹ்வுக்கு என்று செய்யும் பொழுது, இதற்கு வைத்திருக்கக்கூடிய கூலிகளை எதிர்பார்த்து செய்யும் பொழுது, இந்த 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 அமல்ல எனக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் தாலா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை வச்சிருக்கிறான் என்று செய்யும் பொழுது, நிச்சயமாக நாளடைவில் அந்த தொழுகையாளியுடைய தொழுகையினூடாக வாழ்வியல் மாற்றம் நிகழுமா நிகழாதா? நிகழும். வாழ்வியல் மாற்றம் நிகழும். அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும்? நாம் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இது முதலாவது விஷயம். இன்னமல் அமாலு பின்னியாத்தில் நம்ம படிக்கக்கூடிய முதலாவது கருப்பொருள் இது என்கிறது நாம் என்ன செய்யணும்? நாம் உணரணும். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு செய்தி, 2564வது செய்தி. என்ன செய்தி என்று சொன்னால், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதும் இல்லை, அல்லாஹு தாலா உங்களுடைய சொத்து செல்வங்களை பார்ப்பதும் இல்லை. அல்லாஹு தாலா உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதும் இல்லை, சொத்து செல்வங்களை பார்ப்பதும் இல்லை. அப்படியா? அல்லாஹ் தோற்றத்தை பார்க்கறது இல்லையா? நீங்கள் அல்லாஹ் அழகானவன், நீங்கள் அழகா இருங்கன்னு சொல்லலையா? அல்லாஹு தாலா தோற்றத்தை பார்க்கிறான் இல்லையா? தோற்றத்தை பார்க்க தான் செய்யறான். ஆனால் இந்த இடத்துல எதை அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துறான்? இந்த இடத்துல அல்லாஹ் தாலா நம்மளுக்கு விளங்கப்படுத்த வாரது என்ன சப்ஜெக்ட் என்றால், இஹ்லாஸுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தாலா விளங்கப்படுத்த வாரான். இஹ்லாஸ் இன்றி நடைபெறக்கூடிய எதையும் அல்லாஹ் தாலா என்ன செய்யறது இல்லை. அது எவ்வளோ அழகாக இருந்தாலும், நல்ல வர்ணனையாக இருந்தாலும், அல்லாஹ் தாலா அதில் என்னதில்லை, என்னத்தை வச்சு இல்லை. அல்லாஹ் தாலா பெருமதியை அல்லாஹ் தாலா வைத்தில்லை. இஹ்லாஸுக்குத்தான் எங்களோட சின்ன அமலோ பெரிய அமலோ, 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, அதில் 1000 1 கோடிங்கிறதுக்கு பெருமதியா அல்லது இஹ்லாஸுக்கு பெருமதியா? இஹ்லாஸ் தான் என்ன செய்து அந்த பெருமதியை என்ன செய்ய, அதைத்தான் அல்லாஹ் தாலா பெருமதி எதுக்கு, பெருமதி எதுக்கு என்கிறத உணர்த்துற ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். பெருமதி, வெகுமதி. இப்போ ஏற்கனவே படித்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்? புகாருடைய நம்பர் 1 ஹதீஸ். அது என்ன சொல்லுது? இன்னமல் அமலு பின்னியத். அது என்ன சொல்லுது? அமலுடைய கபூலியத்து, அமலுடைய மாற்றம், அமல் மனிதண்ட வாழ்க்கையில் செய்கிற மாற்றம் எதை வைத்து நிகழும்? நியத்தை வச்சு நிகழும். முதல் சஃப்ல நிற்கிறத வச்சு நடக்குமா? நடக்காது. கால் கடுக்க கடுக்க தொழுந்ததுக்கு நடக்குமா? நெத்தி கடுக்க கடுக்க தொழுந்ததுக்கு நடக்குமா? நடக்காது. முதலாவது வந்திருக்கிறார் மஸ்ஜிதுக்கு நடக்குமா? நடக்காது. நீயத்தை வச்சு தான் அமல்கள் முடிவு செய்யப்படுதுண்டா, அந்த அமலால் இவன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரதா இல்லையா? அந்த அமலுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரிவார்டு நன்மையை கொடுக்கிறதா இல்லையா என்கிறது எதன் மூலமாக நடக்கும்? நீயத்தால். இந்த ஹதீஸ் சொல்றது என்னது? நீங்க என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அதில் பெருமதி எதுக்கு? பெருமதி எதுக்கு? இஹ்லாஸுக்கு. பெருமதி எதுக்கு வைக்கப்பட்டிருக்குது? கீமத். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், அவங்களோட அழகான தோற்றம், அம்வாலிக்கும், பெரிய நல்ல பெருங்கொண்ட சொத்து பத்து இருக்குது. இது அல்லாஹு தாலாக்கு என்னது இல்லை, மிச்ச அழகாக இருக்கிறதும் மிக பிரமாண்டமாக இருக்கிறதையும் நீ அல்லாஹ் தாலா என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறது இல்லை பார்க்குற. பொதுவாக எல்லாம் காசு பண்ணதை பார்க்க தான் செய்கிறான். இவன் ஹலாலா சம்பாதிச்சானா சம்பாதிக்கலையா, இவன் துப்புரவா உடுப்பா ஒழுங்கா. ரசூலுல்லாஹ் சொன்னது என்னது? யா யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபக்கபிர் வசியாபக ஃபதாஹிர். உங்களோட ஆடையை சுத்தமாக வச்சுக்கோங்கண்டு அல்லாஹ் வெளித்தோட்டத்தை பார்க்க தான் செய்கிறான். இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகாக விரும்புகிறான். அதனால் அழகான உடுப்பு உடுக்கிறதுல, அழகான செருப்பு போடுறதுல பிரச்சனை இருக்குதா? பிரச்சனை இல்லை. அப்போ அல்லாஹ் தாலா பிரம்மாண்டமான அழகை மட்டும் நம்ம அழகை கவருவோம், அல்லாஹ் அழகை கவர்ந்துருவானா? அப்படி கவர மாட்டான்.
பிரமாண்டத்தை நம்ம கவர்ந்துருவோம், அல்லாஹ் பிரமாண்டத்தை கவர்ந்துருவானா? அப்படி கவர மாட்டான். நாம அழகை பார்த்து ஏமாறுவது, பிரமாண்டத்தை பார்த்து ஏமாறுவது என்பது போல அல்லாஹ் தஆலா எதை பார்த்து ஏமாறுறது இல்லை, பிரமாண்டத்தை அழகை பார்த்து ஏமாறுறது இல்லை. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தை பார்க்கிறான், உள்ளத்தில் இஹ்லாஸை பார்க்கிறான். இஹ்லாஸை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? பார்க்கிறான். வ அஅமாலிக்கும், அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா உங்களோட செயல் சுன்னாவுக்கு நேர்பாடாக இருக்குதா? அப்போ இது ரெண்டும் முக்கியம். என்னது? இஹ்லாஸ்ங்கிறது ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அந்த அமலுக்கு சொல்லப்பட்ட ரிவார்டுக்காக அந்த அமலை செய்தல் அப்படிங்கிற அந்த இஹ்லாஸ் குலூப் உள்ளத்தில் என்ன செய்யப்படக்கூடியது, பிரதிபலிக்கக்கூடியது. அதை அல்லாஹ் பார்க்குறான். அமாலிக்கும், அதை ஒட்டி எழக்கூடிய உங்களோட அமல் குர்ஆன் சுன்னாவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு நேர்பட்டிருக்குதா? நீங்கள் தொழுறீங்கன்னா இஹ்லாஸோட தான்ப்பா தொழுறீங்க. இஹ்லாஸ் இல்லாமலாம் நீங்கள் தொழல, அல்லாஹ்வுக்காக தொழுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தொழுகிறீர்கள், அதெல்லாம் சரி. அந்த அமலில் வைத்திருக்கக்கூடிய நன்மாராயத்தை எதிர்பார்த்து தொழுறீங்க, அதுவும் சரி. ஆனால் அந்த அமல் எப்படி இல்லை? லைஸ முவாஃபகன் லி சுன்னா, முவாஃபிகன் லி சுன்னா. சுன்னா ரசூலா காட்டி தந்த மெத்தடுக்கு ஒப்பா இல்லை. நீங்கள் செஞ்ச முறை ரசூலோட முறைக்கு ஒப்பா இல்லை, வேற மெத்தடில் நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ அமல் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட பிரதானமான ரெண்டு காரணம் எது சொல்லுவாங்க? இஹ்லாஸும் சுன்னாவுக்கு நேர்பாடாக இருக்கணும். மூணாவது சொல்கிற நிபந்தனை தான் அமலை செய்யக்கூடியவருடைய அக்கீதாவும் தூய்மையாக இருக்கணும். அமல் செய்யக்கூடியவருடைய அக்கீதாவும் என்ன செய்யணும்? தூய்மையாக இருக்கணும். பிழையான அக்கீதால இருந்து கொண்டு அவர் செய்யக்கூடிய இபாத் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒருத்தர் தெளிவான குஃபரில் இருக்கிறாரு, குறிப்பிட்ட ஒரு அமலை மட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறாரு, சுன்னா முறைப்படி செய்கிறாரு, ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு நோன்பையும் அந்த நான் வச்சுட்டு சுன்னா முறைப்படி, அதுவும் ஃபஜ்ரிட அதானுக்கு நோன்பை ஸ்டார்ட் ஆக்கி சரியாக பாங்க சொல்கிற நேரத்திலேயே நோன்பை என்ன செய்கிறாரு? முடிக்கிறாரு. ஆனால் குஃபரில் இருக்கிறாரு, பச்சை ஷிர்கில் இருக்கிறாரு. இதில் இருந்துக்கிட்டு குர்ஆன் சுன்னா முறைப்படி அந்த அமலை செஞ்சார், அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்காக தான் நான் செய்கிறேன்னு செஞ்சார். ஆனால் அக்கீதா துப்புரவா இல்லை, ஷிர்கா இருக்குது. இவருடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இந்த மூன்று கண்டிஷன் என்ன செய்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹைர், எப்படியோ இந்த ஹதீஸில் சஹீஹ் முஸ்லிம் 2564 நாம் என்ன பார்க்குறோம்? பெருமதி எதுக்கு? இஹ்லாஸுக்கு. பெருமதி எதுக்கு? சுன்னாவுக்கு நேர்பட்டா. பெருமதி எதுக்கு? இஹ்லாஸுக்கு. பெருமதி எதுக்கு? சுன்னாக்கு நேர்பட்டா. இது ரெண்டும் மிக பிரதானமானது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஹைர், அப்போ இது ரெண்டோடைய அடிப்படையை ஒட்டி தான் நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால் எங்களுடைய எல்லா அமல்களையும் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் முன்னிறுத்த வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இஹ்லாஸ்ன்னு சொன்னால் என்ன? இஹ்லாஸ்ன்னு சொன்னால் என்ன? அதுக்கு எப்படி மொழிபெயர்ப்பு கொடுக்கிறது? அல்லாஹ்வுக்காக இபாதத்தை செய்தல். அல்லாஹ்வுக்காக இபாதத்தை செய்கிறது தான் இஹ்லாஸ். மன தூய்மை என்று சொல்கிறது அது ஒரு பொதுவான ஒரு பரப்பு. மன தூய்மைங்கிறது ஒரு பெரிய ஹெடிங் உண்டு, அதில் ஒரு சின்ன ஹெடிங் தான் எது? இஹ்லாஸ்ங்கிறது. விளங்கிச்சா? அப்போ நம்ம மன தூய்மை என்று சிம்பிளாக மொழிபெயர்த்துட்டு போவோம். ஆனால் மன தூய்மை என்ற நேரத்தில் மனசை தூய்மையாக வச்சுக்கொள்றேங்கிறது எதில் எல்லா விஷயத்துலையும் வச்சுக்கொள்ளணும். எதில் நாம் பாவமான சிந்தனை நினைக்கக்கூடாது, அடுத்தவனை பற்றி தப்பு நினைக்கக்கூடாது, கோபம், குரோதம், பெருமை, பொறாமை, இப்படி என்னென்ன கெட்ட பண்புகள் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டு நம்மளோட மனசை என்ன செய்யணும்? தூய்மையாக வச்சுக்கொள்றதுக்கு பேர் மன தூய்மை, தஸ்கியத்துன் நஃப்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இஹ்லாஸ்னா மன தூய்மை அப்படியா அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகின்ற இபாதத்தை ஷிர்கின்றி, ரியா, முகஸ்துதியின்றி அல்லாஹ்வுக்காக மட்டும் ஒரு இபாதத்தை செய்கிறதுக்கு பேர் தான் என்னது? இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்காக ஒரு இபாதத்தை செய்தல் அப்படிங்கிறது தான் என்னது? இஹ்லாஸ். இதில் இந்த விளக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இது ரெண்டையும் இப்போ இந்த முன்னுக்கு நான் சொன்ன இந்த ரெண்டு ஹதீஸும் இருக்குது தானே, இது அல்லாஹ் தஆலா எதை பார்க்கிறான்? அமல் ஒன்று எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது? அமல் ஒன்று எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது? இந்த ரெண்டு கன்செப்டை கீழேயும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செய்திகளை சஹாபாக்களோட வாழ்க்கையில இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளில் இருக்கட்டும், சம்பவங்களில் இருக்கட்டும், மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுகளில் இருக்கட்டும், இந்த ரெண்டு ஹதீஸும் எவ்வளோ தூரம் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத இந்த ரெண்டு ஹதீஸும் முக்கியமான அடிப்படை அளவுகோல், காயிதா. என்னது? காயிதா.
இந்த ரெண்டு ஹதீஸும் காயிதா. இன்னமல் அமலு பின்னியத்துங்கிறதும் வல்லாஹு இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கி யன்துரு இலா அல்லாஹ் எதை பார்க்குறான் இல்லை என்கிற இந்த ஹதீஸும் மிக மிக முக்கியமான அறிவுறுத்தலை, ஒரு தியரி, ஒரு பிரின்சிபல் எங்களுக்கு தருது. இஹ்லாஸுடைய விஷயத்தில் ஒரு அடிப்படையான ஒரு அறிவை நம்மளுக்கு என்ன செய்யுது, இஹ்லாஸுடைய விஷயத்தில் எங்களுக்கு தாரதை நம்மளுக்கு என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஹைர், அதில் நாளை மறுமையுடைய நாளையில் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, 1905 செய்தி. எத்தனாவது செய்தி? 1905 செய்தி. ரொம்ப கவலையான ஒரு செய்தி, ரொம்ப கவலையான ஒரு செய்தி. நாளையுடைய செய்திகளை கேள்விப்படும் பொழுது இந்த செய்தியை போல ஒரு கவலையான செய்தி உங்களால் என்ன செய்ய முடியாது, மறுமையுடைய நாளுடைய நிகழ்வுகளில் உங்களுக்கு பார்க்க முடியாது. 1905 செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியை போல ஒரு கவலையான ஒரு நிலை மறுமை நாளில் உங்களால் காணவே முடியாது. ஹதீஸில் நீங்கள் எவ்வளோ மஹ்ஷருடைய வேதனைகள் என்றெல்லாம் நாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த செய்தி தரக்கூடிய போல ஒரு 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 கவலையான ஒரு செய்தியை என்ன செய்ய முடியாது, வேறு எந்த சம்பவங்களினூடாகவும் பார்க்க முடியும். இன்ன அவுலன்னாஸ் யுக்தா யௌமல் கியாமா அலைஹி ரஜுல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையுடைய நாளையில் முதலாவது தீர்ப்பு வழங்க போகிற விஷயம் என்னது? இஹ்லாஸுடைய விஷயம். என்னது? இஹ்லாஸுடைய விஷயம். குற்றவியல்களில் முதலாவது தீர்ப்பு எதில் வழங்கும்? குற்றவியல்களில் தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது முதலாவது எதுக்கு தீர்ப்பு வழங்கப்படும்? எது? கொலை. நீங்க தொழுகை. குற்றவியல் ஷிர்கு. எது? குற்றவியல்கள்ல இல்லை, திமா, இரத்தம் ஒட்டுதல், கொலை செய்தல், அதுதான் என்ன செய்யப்படும் குற்றவியல்களில். ஏன்னா ஷிர்கு தெளிவான ஷிர்கு இருந்தால் அதுக்கு அங்கிட்டு மற்ற கேசஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை. இல்லைங்க, மற்ற கேசஸ் எல்லாம் எனக்கு பார்க்க தேவையில்லை. தெளிவான ஷிர்கு ஒன்று இருந்துருச்சுன்னா மற்ற கேசஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. சரியா? இது கொண்டு ஒருத்தருக்கு அணுவளவாவது ஈமான் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அவருடைய விஷயத்தில் தான் என்ன செய்யப்படுது, ஈமான் உள்ளவருடைய விஷயத்தில் இப்போ குற்றவியல் என்கிற தீர்ப்புகள் வரும் பொழுது என்ன செய்யப்படும், எதை எடுக்கப்படும்? முதலாவது நான் அன்றைக்கும் கொலையை பற்றி பேசுகிறது, அந்த 3 பாதத்தை பற்றி சூரத்துல் ஃபுர்கானை பற்றி பேசுனதுல இந்த செய்தியை நான் சொல்லியிருப்பேன். ஹைர், அப்போ இதை குற்றவியல். அது அல்லாமல் பொதுவாக தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது முதல் தீர்ப்பு வழங்கப்பட்டது எதுன்னு சொன்னால் ஒரு ஷஹீத். யார் அவர்? ஷஹீத். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அமல்கள்லேயே மிக சிறந்த அமல் எதுன்னு கேட்ட நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் எதை சொன்னாங்க? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். ஒருத்தர் ஈமான் கொண்டதுக்கு பிறகு செய்கிற அமல்கள்லேயே மிக 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 பெருமதி எது? அவருடைய உயிரையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து அவர் என்னது ஷஹீதாகிறாரு, வீர தியாகி ஆகிறாருன்னா இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்துடைய கலிமா மேலோங்கிறதுக்காக. அதை விட ஒன்று இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த ஷஹீத் அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அப்போ ஷஹீதுடைய விஷயத்தில் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் ஃபவுத்திய பிஹி, அவரை கூட்டிட்டு வாங்க. அப்போ எப்படி ஈமானுக்கு அடுத்ததாக சிறந்த அமல் என்று சொல்லப்பட்டுச்சோ, உயிரை கொடுக்கிறது, பணத்தை கொடுத்து உயிரை கொடுத்து அல்லாவுக்காக, அல்லாவுடைய மார்க்கத்துக்காக அப்படி தியாகத்தை அடைகிறது, அதை கொண்டு வரப்படும். அப்பேற்பட்ட ஒரு ஆள் என்ன செய்யப்படும்? கொண்டு வர. இதை விட கவலையான ஒரு நிலை என்ன நிலைமை? இதை விட கவலையான ஒரு சங்கடமான நிலைமை யோசித்து பாருங்க. ஃபவுத்திய பிஹி, அவரை கொண்டு வரப்படும். அவருக்கு அல்லாஹ் செய்த ஒவ்வொரு அருளாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டிக் கொண்டே போவான். ஒவ்வொரு அருளை அல்லாஹு தாலா அவரும் ஃபஅரஃபஹா, ஓ நீ எனக்கு அது செஞ்சாய், நீ எனக்கு அது செஞ்சாய், நீ எனக்கு அது செஞ்சாய், ஏற்றுக்கிட்டே வருவார். ஃபமா அமில்த ஃபீஹா, அப்போ கேட்பான், அல்லாஹ் இவ்வளவு நியாமத்தையும் தந்தேனே, நீ என்ன செஞ்சாய்ன்னு கேட்பான். அந்த நியாமத்துகளுக்கு பிரதிபலனா நீ என்ன செஞ்சாய் என்று அல்லாஹ் தாலா கேட்கும் பொழுது அவர் சொல்வார் என்னண்டா, காத்தல் துஃபீக். என்னது? காத்தழுத்து ஃபீக். ஓண்ட விஷயத்தில் என்ன செஞ்சான்னு கேட்குறாய்? நான் தான் ஓண்ட விஷயத்தில் உசுரையை விட்டேனே, ஓண்ட விஷயத்தில் உசுரையை கொடுத்துட்டேன், தந்த சொத்து செல்வத்தை அப்படி கொடுத்துட்டேன், என் பிள்ளைகள் அனாதையானார்கள், மனைவி விதவையானால் ஓண்ட மார்க்கத்துக்காக அப்படின்னு தொடையே அல்லாஹு தாலா ஹத்தா இஸ்தஷஹத்து சொல்வார், நான் ஷஹீத் ஆகினேன் அப்படின்வார். அப்போ அவரும் அவ்வளோ காலம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நாம ஷஹீது. அப்ப இந்த தருணத்தில் அல்லாஹு தாலா அவரை பார்த்து அல்லாஹு தாலா சொல்வான், கதப்த, பொய் சொல்லாதே என்றுவான். என்னது? பொய் சொல்லாதே என்று அல்லாஹு தாலா சொல்லுவான். வலாக்கின்னக காத்தல் தலி ஐயோ காத்தல் ஐயோ கால ஜெரி,
நீ வீரன் என்று சொல்லப்படுவதற்காக வேண்டிதான் நீ போர் செய்தாய். இதில் என்ன விஷயம் தெரியுமா? இதில் என்ன விஷயம் நீங்கள் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அப்போ. அவருக்கே தெரியல. சரி, வேற நீயத்து பிரச்சனை, வேற என்னது? அது 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 என்ன துல்லியமாக நீங்கள் இதில் கவனிக்கிறீங்க? என்ன துல்லியமாக நீங்கள் என்ன கவனிச்சிங்க? இஹ்லாஸை கவனிச்சிங்க. வேற என்ன கவனிச்சிங்க? இறுதி வரைக்கும் அவருடைய இஹ்லாஸ். அவர் அப்படி நம்பியிருக்கிறார். அப்படின்னா அல்லாஹ் சொல்லிட்டான் நீ பொய் சொல்கிற அப்படின்னு. நீங்கள் என்ன வேற என்ன கவனிச்சிங்க இந்த செய்தியில்? நான் உங்களுக்கு ஒவ்வொரு வரியை விளங்கப்படுத்தினா நீங்கள் இதெல்லாம் கவனிப்பீங்க. இந்த நோட்டில் இதை நன்றி இல்லாம இல்லையா? அப்படி இல்லை. இதில் என்ன தெரியுமா, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அல்லாட வழியில் என்ன செஞ்சிருக்காரு? செலவழிச்சிருக்கிறாரு. அவர் எதையுமே பாருங்க தவறாக பயன்படுத்தி இல்லை. என்ன செய்யலை? அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை ஏதாவது ஒன்றை தவறாக பயன்படுத்தினாரா? பயன்படுத்தலை. அவர் அல்லாஹ் கொடுத்த அந்த உடலுடைய சக்தியை, பலத்தை, சொத்து, செல்வத்தை எல்லாத்தையும் எதுக்கு போட்டார்? களிமா உயர்த்துறதுக்காக வேண்டி, வளர்ச்சிக்காக வேண்டி போட்டார். எந்த அளவுக்கு கடைசியில் ஆனார்னா உசுரை கொடுக்குற அளவுக்கு போயிட்டார். அந்த துறையில் உசுரை கொடுத்தாரு. என்ன நடக்குதுன்னா எல்லாமே சரியாத்தான் செஞ்சார், எண்ணத்தில் தவறு இழைச்சிட்டாரு. அந்த ஒரு இடம் தான். அவர் செஞ்சதில் எதுவுமே என்னதில்லை, அவர் செஞ்சது எல்லாமே சரியாத்தான் செஞ்சிருக்கிறாரு. அல்லாஹ் கொடுத்த வளங்களை, பாக்கியங்களை, நியமத்துகளை எதில் பயன்படுத்திக்கிறாரு? இஸ்லாத்துக்கான போரில் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஈமானுக்கான போரில், அதை பாதுகாக்கிற போரில் பயன்படுத்தியிருக்கிறாரு. வேற எதுலேயும் அவர் பயன்படுத்தல. அவர் அதை தெளிவாக தான் சொல்கிறார். இஸ்தஷஹத்து, எங்க அல்லாஹ் தாலா நீ கதப்தன்னு சொல்கிறான்டா, ஃபீக்க என்ற வார்த்தையை சொல்கிறாரு. உனக்காக நான் போராடி மாய்த்து கொண்டேன் எனது உயிரை என்றாரு. உனக்காக அந்த இடத்துல தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான் கதப்த. மற்றது எதையும் கதப்தன்னு சொல்லல. ஏன்னா ஹதீஸ் இஸ்தாட்லே வந்துருச்சு உஸ்து ஷஹீத, அவர் ஷஹீதாக்கப்பட்டவர் என்று. அவ இதுக்கு அங்கே நம்ம என்னத்தை சொல்ல? அப்போ கிடைச்ச சொத்தை, பொருளாதாரத்தை, உயிரை கூட எதுக்காக வேண்டி அர்ப்பணிச்சிருக்கிறாரு? மார்க்கத்தில் தான் அர்ப்பணிச்சிருக்கிறாரு. ஆனால் யாருக்காக, எதற்காக என்கிற அந்த கேள்வியில் தவற விட்டுட்டாரு. பயன்படுத்திக்காரு சரியா, ஆனால் எண்ணம் என்ன செஞ்சிருச்சு? எண்ணம் ஒரு இடத்துல பிழைச்சதுக்கு நீ வந்து வீரன் என்று சொல்லப்படுறதுக்காக வேண்டி, துணிச்சல் மிக்கவன் என்று, பலசாலி என்று சொல்லப்படுறதுக்காக வேண்டி தான் நீ இதை செஞ்சாய். நீ எனக்காக செய்யவில்லை, ஆனால் நீ செஞ்சாய்ங்கிறது அல்ல என்ன செய்யறான்? நீ போராடினாய். நீ அந்த போராட்டத்துக்கு உன்னோட சொத்தை செலவழித்தாய், உன்னோட உயிரை மாய்த்தாய். அதில் மற்ற கருத்து இல்லை. எனக்காக என்கிறதுல நீ என்ன செஞ்சிட்டாய்? அப்போ இவரை விட ஒரு கவலைக்கிடமான ஒரு ஆள் இருப்பாரா? இவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டு வந்து அல்லாட்ட எனக்கு பெரிய வெகுமதி கிடைக்க போகுதுன்னு வந்து நின்று ஏமாந்து போன ஒரு உலகத்திலையும் அவர் ஒழுங்காக வாழல. உலகத்திலையும் என்ன செஞ்சிட்டாரு? வாழ்க்கைய இதுக்காக மாய்த்து கொண்டுட்டாரு. இந்த விஷயத்தில் போட்டு தான் பயன்படுத்தினாரு. மறுமையிலையும் வந்து தோத்து போறாருன்னா எப்படியா இருக்கும்? அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரே ஒரு விஷயத்துல தான் அவர் பிழைச்சு போனார். எது? உனக்காக, அல்லாவுக்காக, அல்லாவுடைய திருப்திக்காக, அல்லாஹ் இதில் வைத்திருக்கக்கூடிய நன்மைக்காக, நன்மாராயங்களுக்காக என்ற அந்த ஒரு விஷயத்தில் என்ன செஞ்சிட்டாரு? பிழைச்சி போனார். உசிரையும் கொடுத்தாரு. உசிரையும் கொடுத்து என்ன செஞ்சார்? ஒன்றுமே அடையாமல் போனால் இவரை விட ஒரு கவலையானால் அல்லாஹு தாலா அதுக்கு பிறகுதான் சொல்லுவான், சும்மு மிரபிஹி, இங்கே வாங்க, இவரை கொண்டு போங்க. ஃபசுஹிப அலா வஜிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார். எப்படி பாருங்க, ஃபசுஹிப அலா வஜிஹி, அவரை என்ன செய்யப்படும் என்றால் முகம் குப்பர பெரட்டப்பட்டு தர தர தரவென இழுத்து கொண்டு போய் உல்கிய ஃபின்னார், நரகத்தில் வாசலில் வச்சு அப்படி வீசப்படும் நரகத்துக்குள்ளுக்க. எவ்வளோ யோசிச்சு பாருங்க. அடுத்தவரை பாருங்க, அடுத்தவருடைய நிலைமை. வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வ அல்லமஹு வ கரஅல் குர்ஆன, மார்க்கத்தை படிச்சாரு, மார்க்கத்தை படிச்சாரு. வ அல்லமஹு அல் குர்ஆன, குர்ஆனை ஓதினார். அப்போ அவரும் அமல் செஞ்சாரு, அமல் மற்றவங்களுக்கும் நல்வழி காட்டினாரு, போதிச்சாரு. விளங்குதா? நல்வழி காட்டினாரு, போதிச்சாரு. இவ்வளவு எல்லாம் செஞ்சும் ஃபௌத்தியபிஹி, அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிட்டான். இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஹதீஸ்ல வர இன்ட்ரோடக்ஷன். ரெண்டாவது ஒரு ஆள் கூட்டி வரப்படுறாரு. அவர் யாரு தெரியுமா? அவரு மார்க்கத்தை படித்தவர், படித்து கொடுத்தவர். அவர் குர்ஆன் விஷயத்தில் பராக்கா இருக்கல. ஃபக்கரால் குர்ஆன்,
குர்ஆன் ஓதுவார், வாசிப்பார், ஆய்வு செய்வார், தேடுவார், எல்லாத்துலையும் ஈடுபட்டவர். ஃபஅல்லமஹு, அவரோட மட்டும் நின்றாரா? இல்லை, மற்ற மக்களுக்கும் படித்து கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு. அப்போ எல்லாம் செஞ்சு அல்லாஹ் தஆலா சொன்னா ஃபௌதி பிஹி, அப்பேற்பட்ட ஒருத்தரை கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு ஃபஅரஃபஹு நியாமஹு ஃபஅரஃபஹா, அல்லாஹ் அவருக்கு உலகத்தில் செஞ்ச நியாமத்தெல்லாம் எடுத்து காட்டுவான். உனக்கு மார்க்க கல்வியில் எவ்வளோ அறிவை தந்தே, எவ்வளோ பேச்சு திறமையை தந்தே, எவ்வளோ பெரிய விளக்கத்தை தந்தே, எவ்வளோ வசதி வாய்ப்புகளை தந்தே, நீ இதெல்லாம் அமல் செய்கிறதுக்கு, இதில் ஈடுபடுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நீ எனக்கு செஞ்சு தந்தாய், எல்லா நியாமத்திலையும் ஒத்துக்கொள்வார். அல்லாஹ் ஞாபகப்படுத்த அரஃபஹு நியாமஹு, ஒவ்வொன்றா செஞ்சு சொல்லி காட்ட ஃபஅரஃபஹா, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுட்டு போவார். ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஃபமா அமில்த ஃபீஹா, இவ்வளவு விஷயத்திலே நீ என்ன செஞ்சாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்வார், தஅல்லம்துல் இல்ம வ அல்லம்துஹு வ கரஅது ஃபீக, படித்து கொடுத்ததும் படித்ததும் நான் செஞ்சதும் எல்லாமே யாருக்காக? ஃபீக்க, யாருக்காக? ஃபீக்க, உனக்காக, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய திருப்தியை அடைவதற்காக, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மாராயங்களை பெறுவதற்காக. அப்படின்ற தொடையைத்தான் அல்லாஹு தஆலா சொல்வான், என்னென்னு? கதப்த, பொய்ய சொன்னாய், தஅல்லம்த வஅல்லம்த, நீனும் கற்றுக்கொண்டு மற்றவங்களும் கற்றுக் கொடுத்ததெல்லாம் லியுகால ஆலிம், உன்னை மக்கள் அறிஞர், அறிவாளி, பெரிய திறமசாலி என்று சொல்வதற்காக, அப்போ இதில் கூட பாருங்க, அவர் ஹராத்தை செஞ்சாரா? ஒன்று இருக்க ஒன்றை பரட்டி தலைக்கீழ கதைச்சாரா? மார்க்கத்திர பேரில் ஏமாத்தினாரா? அப்படின்னாக்கா அடுத்த சப்ஜெக்டுக்கே இல்லை. நீ எனக்கு வந்து மார்க்கத்திர பேரில் எல்லாத்தையும் ஏமாற்றி வழிகெடுத்தை போ நரகத்துக்குண்டு அங்கனையே வச்சு. ஆனால் அப்படி அல்ல, செஞ்ச செயல்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. யாருக்காக செஞ்சேன், எதற்காக செஞ்சேனுங்கிறதுல என்ன செஞ்சிட்டாரு? அப்போ நல்லதை செஞ்சு நல்ல மாதிரி செஞ்சுட்டு ஒரே ஒரு இடத்துல தவறு நடந்துருச்சு. எங்க? உணர்வுல. இதை யாருக்காக நான் செய்கிறேன், எவருக்காக செய்கிறேன், என்ன எதிர்பார்ப்பில் செய்கிறேன் அப்படிங்கிறதுல நடந்த ஒரு பிழை, தவறு எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு? அதே ஆளுக்கு உமிர பிஹி ஃபஸுஹிப அலா வஜ்ஹிஹி சும்ம உல்கிய ஃபின்னாரி. முதலாம் அவருக்கு என்ன நடந்துச்சு? தலைகீழ பெரட்டி தர என இழுத்து நரக வாசலில் கொண்டு போய் நிப்பாட்டி அப்படியே தூக்கி உள்ளுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? வீசப்பட்டது. அதுபோல் இவரும் என்ன செய்யப்படுவார்? மிக இழிவாக என்ன டீல் பண்ணப்படுவார். கண்ணியமாக டீல் பண்ணப்படுறதில்ல. ஆனால் உலகத்தில் உண்மையிலேயே கற்ற இல்ம ஒன்று இருக்க ஒளரி தள்ளினாரா? மக்களை அந்த அறிவை வச்சு வழிகெடுத்தாரா? அப்படியெல்லாம் அவர் ஒன்றும் செய்யலை. இல்லாட்டி அவர் குர்ஆனை படிச்சுட்டு பைபிளை வந்து கொண்டு அவர் ஓதிக்கிட்டு இருந்தாரா? அப்படியும் கூட ஒன்றும் செய்யலை. அவரும் அமல் செஞ்சிருக்கிறாரு, மற்றவர்களுக்கும் போச்சு. ஆனால் எங்கே தவற விட்டுட்டாரு? இதை யாருக்காக செய்கிறோம்? அப்போ நல்ல வேலையை செஞ்சுட்டு உணர்வில் மிஸ் பண்ணிட்டு, யாருக்கென நீயத்தில் மிஸ் பண்ணிட்டு வாரவருட நிலைமை இப்படின்னா யோசிச்சு பாருங்க. வாரவருட நிலைமை இப்படி என்ன மிச்சம் நாம் என்ன செய்யணும்? நாம் இவர் எவ்வளோ எதிர்பார்ப்பு வந்திருப்பார். நான் எவ்வளோ எல்லாம் அமல் செஞ்சுட்டு வாரேன், நான் ஒரு நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணலை, இந்த இஸ்லாம் மக்களுக்கு மத்தியில் போய் சென்று அடையணுங்கிறதுக்காண்டி நான் எவ்வளோ எல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே அவருக்கு உள்ளுணர்வு ஒன்று என்ன இருந்திருக்குது? தன்னுடைய பேர், புகழ்ச்சி, தன்னதுக்கான பாராட்டு, அறிவு பாராட்டு, இதை அவர் என்ன செஞ்சிருக்காரு? எதிர்பார்ப்பு செய்வாரா இருந்தால் நாளை இல்லை, உலகத்தில் செஞ்சது எல்லாமே நல்ல செயலத்தை செஞ்சு அல்லா தஆலா அதை அடிக்கிட்டே போகிறான். ஆனால் யாருக்காக செய்தங்களை விட்ட தவறு எங்கே கொண்டு போய் முடியுது? இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்ததாக உள்ள ஒரு மனிதர் தான் யாரு? ஒரஜுலுன் வஸ்ஸா அல்லாஹு அலைஹி, அல்லாஹு தஆலா அள்ளி கொடுத்தவர். வஸ்ஸா அல்லாஹு அலைஹினா அல்லாஹு தஆலா திறந்து கொடுத்தார் பொருளாதாரத்தை. வாத்தாஹு மின் அஸ்னாஃபில் மாலி குல்லிஹி, நிறைய வளங்களை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்தான். ஃபௌதிய பிஹி ஃபஅர்ரஃபஹு நியாமஹு ஃபஅரஃபஹா, அல்லாஹ் கொடுத்த நியாமத்தெல்லாம் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். ஃபமா அமில்த ஃபீஹா, இல்லை நீ என்ன செஞ்சாயின்றதோடையே அவர் ஃபஸ்ட்டுக்கே சொல்வார், மா தரக்து மின் சபீலின். பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை அல்லாட்ட, மா தரக்து மின் சபீலின் துஹிப்பு ஐயுன்ஃபக ஃபீஹா இல்லா அன்ஃபக்து ஃபீஹா லக். எந்த வழிகள் எல்லாம் உனக்கு விருப்பமாக இருக்கிறதோ அந்த எந்த வழிகளையும் நான் அதில் செலவிடாமல் விட்டது கிடையாது. நீ விரும்புகிற எந்த வழியாக இருந்தாலும் அந்த வழியில் நான் எனக்கு காசு போட்டிப்பேன், என் காசை நான் போட்டிப்பேன். எல்லா விஷயத்துலையும் எனக்கு காசு என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். உண்மையிலேயே அப்படி இருந்துருச்சு. அவர் அப்படி செலவழித்தவரும் தான். அல்லாஹு தாலா விரும்புகிற எல்லா வழியிலையும் நல்ல வழிகள் எல்லாம் செலவழித்தவர் தான். ஆனால் அல்லாஹு தாலா அவர்கிட்ட கேட்குற அந்த கேள்வி இருக்குது. அல்லாஹு தாலா கதப்த,
நீ செலவழிச்சாய்த்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் செலவழித்தனா? ஜவாத், கொடையாளி, நல்ல அள்ளி கொடுக்கிறவர், கொடை வள்ளல் அப்படிங்கிற ஒரு பேர் உனக்கு வேணுங்கிறதுக்காகவே நீ என்ன செய்தாய்? நீ செய்யாமல் இல்லை. நீ அப்போ இந்த இடத்துல ஹராமா சம்பாரிச்சு இருந்திருந்தா முதலாவது எங்கே நொக்கட்டாக இருப்பார்? அந்த செக்ஷன்லேயே அவர் ஆகிடுவார். அப்போ ஹராமா சம்பாரிச்சு இல்லைன்னு தெளிவாக விளங்குது. ஹராமா சம்பாரிச்சு இல்லைங்கிறது தெளிவாக விளங்குது. ஹராமா சம்பாரிச்சிருந்தா இவர்கிட்ட கேள்வி பதில் என்ன லிஸ்ட்ரி கீழே வரும்? குற்றவியல் லிஸ்ட்ரி கீழே வந்திருக்கும். நீ எப்படி சம்பாதிச்சாய் என்ற அந்த லிஸ்டில். ஆனால் இங்கே என்னது? இங்கே 3 பேரும் உலகத்தில் நல்ல அமலை செஞ்சாங்க. ஆனால் யாருக்காக செஞ்சாங்கிறதுல தவற விட்டவங்க. நல்ல ஹலாலா தான் சம்பாதிச்சிருக்கிறாரு. துல்லியமாக பார்த்து ஹலாலா சம்பாதிச்சாரு. அதே நேரத்தில் செலவழித்ததும் அல்லாஹ் விரும்புகிற நல்ல வழியில தான். ஆனால் எதிர்பார்ப்பு என்ன? தான் புகழப்படணும், சமுதாயத்தால் மதிக்கப்படணும், தான் கௌரவிக்கப்படணும். இந்த கொடைகளுக்காக தனக்கு ஒரு அலாதியான ஒரு மதிப்பு கிடைக்கணும். ஒரு ஜவாத், நான் ஒரு கொடையாளி, கொடை வள்ளல், நல்ல விஷயங்களுக்கு நான் அள்ளி கொடுக்குறவன், இவர்கிட்ட போனால் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவன்கிட்ட என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. அல்லாஹு தாலா சொல்லுவான், அஃபக்கது கீழே நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிச்சு. நீங்கள் செஞ்சதெல்லாம் நல்லது தான், என்ன எதிர்பார்ப்பில் செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு உலகத்தில் கிடைச்சி. உடனே மக்கள் ஷஹீதண்டு என்னது கொண்டாடிட்டாங்க, புகழ்ந்துட்டாங்க. உன்னை ஒரு அறிஞர், நீ பெரிய ஆலிம், நீ பெரிய திறமசாலி, நீ பெரிய ஒரு கெட்டிக்காரன் என்கிறத மக்கள் உலகத்தில் புகழ்ந்துட்டாங்க. உன்னை மரணத்துக்கு பிறகு உனக்கு புகழ்ந்தாங்க. நீ ஒரு கொடையாளி, கொடை வள்ளல், நல்ல செலவழிக்கிறவன், நீ அள்ளி கொடுத்த ஒரு தனம் வந்தேன் என்றெல்லாம் உன்னைய மக்கள் வாழும் பொழுதும் புகழ்ந்தார்கள், மரணித்த பிறகும் உன்னை புகழ்ந்தார்கள். நீ எதிர்பார்த்தது உனக்கு என்ன செஞ்சிருச்சு? கிடைச்சிருச்சு, சொல்லப்பட்டுருச்சு. சும்மா உமிரபிஹே ஃபசுஹிபா அலா வஜஹிஹி சும்மா உல்கிய ஃபின்னாரி. அல்லாஹு தாலா சில மலக்குமார்களுக்கு ஏவுவான், இவரை பிடியுங்கள் என்று அவரை என்ன செய்யப்படும்? முகம் குப்பர விழுத்தாட்டப்பட்டு அப்படியே தரதரவனை இழுத்து நரக வாசலில் கொண்டு போய் வைத்து உல்கிய ஃபின்னாரி, நரகத்தை நோக்கி வீசப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது? ஹதீஸ்ல வருது. கண்ணியமான சகோதரி, இவங்க யாரும் என்ன செய்யல? தவறான நடத்தை உள்ளவர்கள் அல்ல, நல்ல நடத்தை உள்ளவர்கள், நல்ல முறையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத்தை பயன்படுத்தியவர்கள். ஆனால் நோக்கம் என்ன? நோக்கத்திற்காக பயன்படுத்தினார்கள், நல்ல வழியில தான் எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் வந்து நிற்கும் என்ன அந்த இடத்துல எவ்வளவு ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையா இருக்கும் இவர்களுடைய. யோசிச்சு பாருங்க. உலக வாழ்க்கையிலையும் எல்லாம் நல்லதான் செஞ்சோம், மறுமையில பெரிய பெருமதியை ரிவார்டை எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எங்களோட எண்ணத்தை அது யாருக்கும் காட்டலை. நாங்கள் என்ன செய்கிறது இல்லை, எங்களோட எண்ணங்களை யாருக்கும் வெளிப்படுத்துறது இல்லை. ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்யக்கூடியவன்? அளவு மாஃபி சுதூர், அல்லாஹுக்கு தெரியும் நெஞ்சங்களில் மறைந்திருக்கக்கூடியது என்ன உணர்வில் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தெரியும். அதை மறைக்கலுமா? அதை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, உங்களால் மறைக்க முடியாது என்கிற இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் யோசிங்க, இப்போ மேலே சொல்லப்பட்ட ஹதீஸை யோசிங்க. இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது? எண்ணங்களை வைத்து. நீங்கள் உசுரை கொடுத்ததுக்காக வேண்டி உசுரையே கொடுத்துருக்கிறான், திரும்ப அவன் என்ன நோக்கத்தில் செஞ்சால் எங்களுக்கு என்னென்ன அப்படின்னு கேளுமா? நாம் இருந்துருவோம், நாம் பயனடையக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு அதால் என்ன பயன் இருக்குது? அல்லாஹ்வுக்கு என்ன பயன் இருக்குது? நாம் பயனடையக்கூடியவர்கள் பயனை மட்டும் பார்ப்போம். ஒருத்தருடைய அவரால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்கிறத மட்டும் நாம் பார்ப்போம். உணர்வுகளை பற்றி நாம் என்ன செய்யறது இல்லை, நாம் யோசிக்கிறது இல்லை, நம்ம யோசிக்கவும் தேவையில்லை, நம்மளுக்கு அது வேலை இல்லை. ஆனால் அல்லாஹ் தாலாவுக்கு இவராட அமலால் ஏதாவது பயன் கிடைக்குதா? இவர் அமல் செய்யாட்டி அல்லாஹ்க்கு நஷ்டமாகுதா? ரெண்டும் இல்லை. அப்போ அல்லாஹ் தாலா நீ செய்கிற அமலுக்குரிய கூலிய பின்னியாத், நீயத்தை வைத்து தீர்மானிக்கிறார். உலகத்திலையும் அந்த அமலால் ஒன்றில் மாற்றம் வரணுமெண்டா உன்னை நீயத்து தான் அதுக்கு பெரிய இடம். உன்னை எண்ணம், உன்னை இஹ்லாஸை பொறுத்து தான் நீ அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இந்த இபாதத்தை செஞ்சால் அல்லாஹ் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்கிற பெரிய அந்த உணர்வுக்காக, அந்த உணர்வோடு நீ செஞ்சால் நிச்சயமாக அந்த இபாதத்தால் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும், நல்ல பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிகழும். இல்லைண்டா என்ன நடக்காது? இன்னமல் அமல் பின்னியாத் என்கிறது நம்ம எண்ணங்களை வைத்துதான் அந்த அமல் எங்களுக்கு என்ன செய்யப்படுது, அந்த அமலால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்க போகுது. அதே போல நாங்கள் ஒன்று விளங்கணும், வெளியில் அழகாக இருக்குது, பிரமாண்டமாக இருக்குது என்கிறதுக்கு நாங்கள் ஏமாந்து போவோம்.
அல்லாஹ் தாலா ஒரு பொழுதும் என்ன செய்ய போகிறதில்லை. கால் கடுக்குது, கால் வீங்குது, முன்சஃப்லே நிற்கிறாரு, நெத்தியை பார்த்தாக்கா இன்னும் பீரத்துக்கு சதை கொஞ்சம் தான் நீக்கி, இன்னும் கொஞ்சத்தில் பிஞ்சு ரத்தம் வரும், அந்த அளவுக்கு தேய்ன்னு போட்டு என்ன செய்கிறாரு, தேய்க்கிறாரு. நாம பார்ப்போம், நாம யோசிப்போம், மாஷா அல்லா மூஞ்ச பாருங்க, இப்படி அடையாளம் இருக்குது, இன்னும் கொஞ்சத்தில் பிஞ்சிரும் இந்த மனுஷனை அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹ்க்கு தான் தெரியும் என்னென்று, அல்லாஹ்க்கு தெரியும். அப்போ பிரமாண்டத்தையோ அழகையோ அல்லாஹு தாலா நம்ம பார்த்து நம்ம வியந்து அசந்து போயிடுவோம். ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான். அல்லாஹ் ஏமாளி இல்லையே, அல்லாஹு தாலாவை ஏமாற்ற முடியாதே. அல்லாஹ் ஏமாளி இல்லை, அல்லாஹ் தாலாவை ஏமாற்ற முடியாது. அவன் ஹக்கீம், அவன் ஹபீர், அவன் லத்தீஃப், மதிநுட்பம் மிக்கவன், ஞானமிக்கவன், அவனுக்கு எல்லா ரகசியங்களும் விளங்குது, துல்லியமான அறிவுடையவன், அவன் ஞானமிக்கவன். அப்போ அவனை என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. விளங்குதா? அப்போ அப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் இது என்ன உணர்வில், என்ன சிந்தனையில், என்ன யோசனையில், என்ன எதிர்பார்ப்பில், என்ன ஐடியாவில் இவர் இவ்வளோ தடமாறுறாரு முன்சொப்பில்ங்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தெரியும், அல்லாஹுக்கு தெரியும். அப்போ அதனால் உணர்வுகள் என்ன செய்யணும், இபாதத்துடைய உணர்வுகள் துப்புரவாக்கப்படணும். அதுதான் இஹ்லாஸ். இபாதத்துடைய உணர்வுகள் என்ன செய்யப்படணும், துப்புரவாக்கப்படணும். அப்போ வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், உங்களோட உணர்வுகள், அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த அமலுக்கான வடிவங்களை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அது சரியாக இருக்குதா, எப்படி இருக்குதுங்கிறத அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், பார்க்கிறான். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சஹீஹுல் புகாரியுடைய 2215 ஹதீஸும் எப்படி நாங்கள் மறுமையில் 3 பேருடைய நிலைமைகளை பார்த்தோமோ, இன்னும் 3 பேருடைய நிலைமைகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய ஹதீஸ், ஹரஜ ஸலாஸத்து நஃபரின் யம்ஷூன ஃபஅஸாபஹுமுல் மத்ரு, 3 பேர் என்ன செஞ்சாங்க, பாதையில் போன செய்தி, மழை பெஞ்சது, ஒதுங்கிறதுக்கு வீடுகள் எதுவும் இடங்களும் இல்லாமல், ஒரு நிழலும் இல்லாமல் என்ன செய்தார்கள், ஒதுங்கினார்கள். ஃபி காரின் ஃபி ஜபல், ஒரு பெரிய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குகையில் ஒளிஞ்சாங்க. ஃபன் ஹத்தத் அலைஹிம் சஹ்ரா, ஒரு பெரிய பாறை ஒன்று வந்து அப்படி வாயிலாக என்ன செஞ்சிருச்சு, அப்படியே வெளியே போக முடியாமல் அடைத்து விட்டது. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுண்டா, 3 பேரும் இப்போ வெளியாகணும் என்று ஒரு மஷூரா நடக்குது. 3 பேரும் எப்படி வெளியே போகிறேன், அடப்பட்டுருச்சு, கையில் திண்டத்துக்கு தொண்டும் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. ரோட்டில் வேலையாக வந்த நாங்கள் மலையில் மாட்டி இதுக்குள்ளுக்க பூந்து கொஞ்ச நேரம் நிற்போம் என்று பார்த்த டைமில் அப்படியே மூடிப்பட்டுருச்சுன்னு சொன்னால், எந்த எதிர்பார்ப்பு, எந்த ஒன்றுமே கையில் இல்லை. திடீர்னு என்ன செய்யும், குகைக்கு தங்க வந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு நைட்டை குகையில் அடிச்சுட்டு நம்ம போவோம் அப்படின்னு வந்தாலும் பரவாயில்ல. அப்படியெல்லாம் வரல, நம்ம பார்க்க போகிற மாதிரி அப்படியெல்லாம் வரல. இது சும்மா ரோட்டில் போனவங்க, மழை பெஞ்சிச்சு, ஒதுங்கிறதுக்கு இடம் வேணும், கொஞ்சம் குகைக்குழுக்க ஒதுங்குவோமேனு ஒதுங்கின, திடீர்னு வந்து கல்லொண்டு வந்து மூடிடுச்சின்னு சொன்னால் எதிர்பாராத ஒரு விஷயம், கையில் ஒன்றும் கொண்டு வரல. அப்போ என்ன நடக்குது, அப்போ இந்த நேரத்தில் தான் மஷூரா பண்ணுறாங்க, எப்படி வெளியே போகிற, எப்படி வெளியே போனதோடைய ஒரு ஆள் அடி ஒன்று சொன்னார், இப்படி செய்வோம், உதுல்லாஹ் பி அஃதலி அமலின் அமில் துமு, நாங்கள் செஞ்ச நாங்கள் செஞ்ச அமல்களில் ஏதாவது எங்களோட மனசுக்கு இது அல்லாஹ்க்குத்தான் நான் இந்த நேரத்தில் செஞ்சேன், அதாவது பி அஃபல் அமல்களில் மிகச்சிறந்ததை கொண்டு என்ன செய்வோம், பிரார்த்திப்போம். அப்போ அமல்களில் மிகச்சிறந்ததை எப்படி தீர்மானிக்கிறது, அமல்களில் மிகச்சிறந்ததை எப்படி தீர்மானிக்கிறது? அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நான் செஞ்ச அமல்கள் எது மிக சிறந்தது என்று யோசிக்கும் பொழுது தான் அவங்களுக்கு எப்படிப்படுது, நாங்கள் வாழ்க்கையில் செய்த அமல்ல இதை அல்லாஹ்க்கிண்டு தான் நாங்கள் செஞ்சோம், வேற யாருக்கும் நாங்கள் செய்யலை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வார அந்த இதை அவங்க முடிவு செஞ்சுதான். ஒருத்தர் என்ன சொன்னார், எனக்கு வயசாளி 2 உம்மாவும் வாப்பாவும் இருக்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன், நான் வளமையாக எல்லாம் ஈவினிங் ஆகி நான் வரும்பொழுது, நான் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இது பண்ணிட்டு வரும் பொழுது நான் என்ன செய்வேன், பால் கொண்டு வருவேன், ஏன்னா வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வந்து வீட்டில் பாலை கறந்து அந்த பாலை குடத்தோடு நான் கொண்டு வந்து என்ன செய்வேன், வளமையாக உம்மாக்கும் வாப்பாக்கும் ஃபஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் பிள்ளை மனைவின்னு நான் கொடுக்கறது வழக்கம். அப்போ அந்த நாளண்டா பார்த்து என்ன நடந்துருச்சு, உம்மா வாப்பா என்ன செஞ்சிட்டாங்க, தூங்கிட்டாங்க, நான் ஈமானி. அப்போ எனக்கு விருப்பம் இல்லை உம்மா அப்பாவை கொஞ்சம் தட்டி எழுப்புறதுக்கு, ஏன் அவங்க அயர்ந்து தூங்கிட்டாங்க. அதே நேரத்தில் எனக்கு விருப்பம் இல்லை உம்மா அப்பாவை கொடுக்காம இந்த பிள்ளைக்கும் பொஞ்சாதைக்கும் கொடுக்கறதுக்கும் என்னது விருப்பம் இல்லை. அப்போ உம்மா அப்பாவையே நான் எல்லா விஷயத்துலையும் முற்படுத்தினேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கடைசியில் அவரோட துஆல சொல்கிறாரு, ஃபஜித்து, நான் உமா அப்பாவும் முழிச்சதுக்கு பிறகு உமா அப்பாவுக்கு என்ன செய்வோம், இந்த பாலை கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்போன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் பிள்ளைகள் கூட என்ன செய்கிறாங்க, ஏன காலடியில் இருந்து அழுவுறாங்க. ஏன காலடியில் இருந்து பிள்ளைகள் அழுவுறாங்க. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அழுவுறாங்க. அப்போ பிள்ளைகள் காலடியில் இருந்து அழுவ இந்த ரிஜிலைய என காலடியிலேருந்து சத்தம் போட்டு அழுவுறாங்க. அழுவ நான் என்ன செய்யலை, நான் அப்படியே இருந்துட்டேன். உம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, முழிச்சாங்க. காலை நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு பாலை கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் நான் என்ன செஞ்சேன், பாலை கொடுத்தேன்னு அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு அதிகாலையும் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதிகாலை வரைக்கும். அதுக்கு பிறகு தான் உமா அப்பா என்ன செய்கிறாங்க, முழிக்கிறாங்க. அப்போ உமா அப்பாவுக்கு உண்மையிலேயே சீனு கூட என்ன செய்யக்கூடாது, உமா அப்பாவுக்கு பிள்ளைகள் பேசக்கூடாது, பெரும் ஹராம், பெரும் பாவம் அது. உமா அப்பாவுக்கு சீனு கூட சொல்லக்கூடாது, முகத்தை சுளிக்கக்கூடாது, அப்படித்தானே? அப்போ சீனு சொல்லக்கூடாதுன்னா இப்போ உமா அப்பா ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அல்லா அப்படி தலையை சொல்லணுமா? நான் சீ சொல்லலையே, அல்லான்னு தானே சொன்னேன். அப்போ சீங்கிறது இடத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. அதாவது அவங்க சொல்லும் பொழுது அது ஒரு வெறுப்பாக என்ன செய்கிறது, ஃபீல் பண்ணுறது, உணர்றது. அப்போ அல்லான்னு சொன்னதுக்கான நன்மை கிடைக்குமா உமா அப்பா அந்த இடத்துல? இப்போ உமா அப்பா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, இதை செய்ய, இதை எடுவேன், அல்லா அப்படின்னு சொன்னாக்கா என்னது, இந்த இடத்துல அல்லா சொன்னதுக்கு நன்மை கிடைக்கும் அப்படியா? இல்லை, இந்த இடத்துல சொல்கிற அல்ல என்னத்துக்கு, ஒரு வெறுப்பில் என்ன செய்கிறாங்க, நெருக்கடியாகின மாதிரி உமா அப்பாவுடைய பேச்சை இந்த இடத்துல கேட்கும் பொழுது ஒரு விதமான நெருக்கடியை வெனப்படுத்துறதுக்காக சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த எரிச்சல் அடைஞ்சு சொல்கிற அந்த அல்லாவாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்யப்படுது, அவருக்கு கூடாது, அது குற்றம், அது பாவம், அது ஹராம், அப்படி செய்யக்கூடாது. அப்போ இவர் எந்த அளவுக்கு, அப்போ இந்த அளவுக்கு உமா அப்பாட விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக நடக்கணும், பணிவாக நடக்கணும், விருப்பமாக நடக்கணும், இறக்கமாக நடக்கணும். சின்ன ஒரு விஷயத்தை கூட நீங்கள் ஒரு அருவருப்பை என்ன செய்யக்கூடாது, வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த இப்படி ஒரு செயலொன்று நான் செஞ்சேன். யா அல்லா, அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك இப்திகாஅ வஜ்ஹிக, இது ஓண்ட திருப்தியை மட்டும்தான், உம்மா வாப்பாவை சங்கப்படுத்துங்க, எனவே சங்கப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னேன்னு ஓண்ட திருப்தியை நாடி நான் இதை செஞ்சு இருந்தால், அப்படி நீ ஏண்டா அந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக இருந்தால் ஃபஃப்ருஜ் அன்னா, எங்களுக்கு இந்த வெளியே போகிறதுக்கான ஒரு என்னது இடவழியை எங்களுக்கு என்ன செஞ்சிரு, தந்து விடு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அவர் பிரார்த்தனை செய்கிறாரு. அப்போ கடைசி என்ன நடக்குது, கொஞ்சம் வெளியாகுது. அதுக்கு அடுத்தது மற்றவர் என்ன செய்கிறாரு, மற்றவர் கேட்ட துஆ தான் தன்னுடைய யார், சாட்சாவுடைய, அதாவது தந்தையுடைய சகோதரனின் மகள், தனக்குரிய கசின் சிஸ்டர் உண்டு. அப்போ அந்த கசின் சிஸ்டரை நீண்ட நாளாக இவருடைய ஐடியா என்னது, அவளை அடையணும், அவளை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் நீண்ட நாளாக அவளை கூப்பிடுறது, கரைச்சல் பண்ணுறது, அவள் விரும்புறது இல்லை, அவள் வந்து கொண்டு என்ன சரி சொல்லிட்டு போகிறது, இப்படியே கொஞ்ச நாளாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் நடந்துச்சுன்னா அவளுக்கு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அவளுக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஒன்று வந்துருச்சு. அப்போ அந்த பொருளாதார நெருக்கடியில் இவர்கிட்ட என்ன செஞ்சா, காசு கேட்டு வந்தா. இவர்கிட்ட காசு கேட்டு வந்தா, எவ்வளவு, 100 தீனார் கேட்டு வந்தா. அப்போ இவர் என்ன சொன்னார், 100 தீனார் வேணும்டா, ஏன நோக்கம் நிறைவேறணும் என்றார். அப்போ இவளும் ஏலாமல் என்ன செஞ்ச, அவளுக்கு 100 தீனார் நிர்பந்தம், சரி எடுக்கிறதுக்காண்டி அனுமதிச்சாலும் கூட அந்த கடைசி நேரம் அவர் அவ்வளோ நெருங்கிட்டார். அந்த நேரத்தில் அவள் என்ன சொன்னா, இத்தக்கில்லா வலா தஃபுத் அல் ஹாத்தம், நீ என்ன செய்யாத, அல்லாஹ்வை பயந்துக்கோ, பூட்டை என்ன செஞ்சிடாத, நீ உடைத்து விடாதே அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்கிறா, அவள் அந்த இடத்துல சொன்ன அந்த எச்சரிக்கை, இத்தக்கில்லா அல்லாஹ் பயந்துகோ என்று சொன்ன அந்த வார்த்தை அவர் உடனே என்ன செஞ்சிட்டாரு, எழும்பிட்டார். 100 தீனாரையும் திருப்பி எடுக்கவும் இல்லை, 100 தீனாரை திருப்பி எடுக்கவும் இல்லை, சரி எடுத்துகிட்டு போன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பிட்டார். தண்டை நோக்கத்தை ஆசையை நிறைவேற்றவும் இல்லை, இத்தக்கில்லா என்ற ஒரு வார்த்தைக்காக பயந்து எழும்பிட்டார். அப்போ ஒரு ஹராத்தை என்ன செய்துள்ளார், ஒரு ஹராத்தை செய்ய போய் அல்லாஹ் என்கிற அந்த வேர்டுக்காக பின்வாங்கிட்டார். வேற எதுவும் இல்லை. செய்யணும்னு நினைச்சா அதையும் கடந்து அவருக்கு என்ன செய்ய இருந்துச்சு, செய்யணும்னு நினைச்சிருந்தா அதையும் கடந்து என்ன செய்ய இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு வார்த்தை அவர் என்ன செய்யறார், அவர் உசுப்பிரிச்சு, அவர் ஆட்டிருச்சு, அவரோட நெஞ்ச குளிக்கிருச்சு. அப்போ அவர் உடனே என்ன செய்யறாரு, எந்திரிச்சுட்டாரு. அப்போ அவர் துவா கேட்கிறாரு, நான் யா அல்லாஹ், இந்த இடத்துல இந்த ஹராத்தை நான் தவிர்ந்து கொண்டது
உனக்காக உன்னது வார்த்தைக்காக என்று இருந்தா நீ என்ன செஞ்சிரு, இதுலேருந்து வெளியாகிற வழி எனக்கு என்ன செஞ்சுத்தா, அமைச்சுத்தா அப்படிங்கிறாரு. அப்போ முதலாவது விஷயம் என்னது, பெற்றோருக்கு செஞ்ச உபகாரம். ஷஹீதாகிற அளவுக்கு உசுரை கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை ஒன்று இல்லை, உசுரை கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை ஒன்று இல்லை, விளங்கினா. ரெண்டாவது ஒரு ஹராத்துலேருந்து என்ன செஞ்சது, தவிர்ந்து கொண்டது. மூன்றாவது பிறருக்கு நம்பிக்கையாக நேர்மையாக நடந்தது. இன்னொருத்தருடைய காசில் நம்பிக்கையாக நேர்மையாக நடந்தது. என்னது, வளமையாக கூலியை எடுத்துகிட்டு போகிறவர் அண்டையா பார்த்து அவசரமாக போயிட்டார். போனவர் இந்தா வருவார்னு பார்த்தா எவ்வளோ காலமாயிருச்சு வரல. அவர்கிட்ட காசு நம்மள்கிட்ட எவ்வளோ காலத்துக்கு தான் இப்படி வச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு ஆட்டைன்னு வாங்கி போட்டு அது கொஞ்சம் பெருக குட்டியை போட, அது அங்கே இங்கே தின்ட்டு வந்து அது என்னத்தை சரிவனை செஞ்சுட்டு வந்து குட்டியை போட, அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து அப்புறம் அதில் கொஞ்சம் நாள் போவா அதில் கொஞ்சத்தை விற்று ஒரு மாட்டை வாங்கி போட, ஒரு கன்றை வாங்கி போட, அது பெருத்து அது ஒரு மாட்டு பண்ணையா என்ன செய்ய ஆக, இங்கே ஆட்டுப்பட்டி அங்கே மாட்டு பண்ணை அங்கே ஒரு ஒட்டகம் என்ன செஞ்சிச்சு ஒரு தொழுவமாக, இன்னும் கொஞ்சம் அதில் என்ன செஞ்சார், இதுகளெல்லாம் கவனிக்கிறதுக்கு வேலையாள் வாங்கி போடணுமே. அப்போ கொஞ்சம் அடிமைகள் என்ன செஞ்சார், இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு அதே வியாபாரத்தில் வரக்கூடிய சல்லியை சரியாக பயன்படுத்தி கொஞ்சம் பேர் என்ன செஞ்சார், வாங்கி போட்ட ரக்கீக் ஹதீஸில் அப்படியே வருது. ஹதீஸில் என்ன செய்யுது, அப்படியே வருது. இவர் இன்னும் இடங்கள்லாம் என்ன செஞ்சிருக்காரு, வாங்கி போட்டிருக்காரு. போட்டு அப்படி மேய்ச்சி கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவர் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, மிச்ச நாளைக்கு பிறகு வந்து இவரை சந்திக்கிறாரு. இவர் என்ன செய்கிறாரு, யார்கிட்ட தன்னுடைய ஒரு நாளுடைய அந்த கூலியை விட்டுட்டு போனாரோ அவர் வந்து சந்தித்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, என்னது நான் ஒரு நாள் வந்து கூட உங்கள்கிட்ட முந்தி வேலை செஞ்சுருக்கிறேன், கடைசி ஒரு நாள் வந்து விட்டுட்டு போகிற நேரத்தில் சம்பளத்தை எடுக்காமல் அவசரமாக போயிட்டேன், அப்போ அதில் எடுக்கலும் மாட்டத்துறை. அவர் என்ன சொன்னார், இது எல்லாத்தையும் காட்டி இதெல்லாம் உன்னோட சம்பளம் தான் எடுத்துக்கோ என்றார். அப்போ இவரோட என்ன கேட்டார், அவரை பார்த்து என்ன கேட்டார், அத்தஸ்தஹசியோ பி, என்னை கேலியா விளையாடுறீங்களா, என்னை கிண்டல் அடிக்கிறீங்களா, ஏன்னா சிலவங்க அப்படி தானே சொல்லுவாங்க, இந்த கார் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க என்று வேணா அப்படி சொல்லுவாடா. அடே எப்போ போன சல்லியே இப்போடா வந்து கேட்குறாய், எப்போ போன சல்லி அது இன்னும் நீ மறக்கலையாடா, ஒரு வருஷம் 2 வருஷம் இன்னும் நீ மறக்கலையா அந்த சல்லி. அப்போ அது இப்போ ஒரு வேளை 3-4 வருஷத்துக்கு போது 15,000 வரைக்கும். இப்போ பெட்ரோல் எல்லாம் விலை கூடின சுட்டி சம்பளமும் கூடி என்ன செஞ்சிருக்கும், 40,000-50,000 60,000 இல்லாட்டி 1,00,000 போறையாக இருக்கும் அந்த விலைக்கு. அப்போ அவன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல்ல ஆடு பெருகி மாடாகி அதை பார்க்குறதுக்கு வேறு கொஞ்சம் அடிமைகளை வாங்கி போட்டு அதுக்கு சர்வீஸுக்கு அதே வருமானத்துலேருந்து வாங்கி போட்டு பெரிய பெரிய ஒரு காலமண்டு போயிருக்கும். அப்போ விளங்குதா, அவனும் விட்டு இல்லை, அவனும் எப்படியாப்பட்ட ஆள் அழிப்பான். அப்போ எப்பயோ மிஸ் ஆகின அந்த காசை வாங்கணும். சரி, நம்மளுக்கு ஒரு இப்போத்துக்கு மிச்ச நாளைக்கு அப்புறம் தேவையான வரும் பொழுது அந்த காசை அவட்டு நம்மளோட காசு தானே இருக்குது, நம்ம கடனாக கேட்க போகிறோம், நம்ம விட்டுட்டு போன காசை தானே கேட்க போகிறோன்னு கடன் எடுக்காமல் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த காசு நம்மளோட காசு தானே, அன்றைக்கு வேலை செஞ்சுட்டு நம்ம எடுக்காமல் போன காசு என்ன செஞ்சிருக்கிறான் ஆள் வந்திருக்கிறான். அப்போ அவரும் என்ன செய்யலை, அவரும் விளையாடலை, அவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யலை, விளையாடலை. அவர் சொன்ன இதெல்லாம் ஓண்ட தான் அப்போ எடுத்துகிட்டு போன்றதுடைய அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, அவருக்கு அது ஒரு இதாகிருச்சு. அட நம்மட காசு என்ன, இது இவ்வளோ ஆடு இவ்வளோ இது இருக்கிற ஒட்டகமெல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய ஆட்கள் பராமரிக்கிறதுக்கு இத்தனை பெரிய எல்லாத்தையும் நம்மடன்றான் இந்த மனுஷன். அப்போ அதஸ்தஹசி உபி, என்னைய பார்த்து என்ன கேலியாக இருக்குதா, ஏன் இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க, என்ன காசை தாங்களே அப்படின்னு தொடங்கி இவர் என்ன செய்கிறாரு, முதலாளி தான் அப்போ மாட்டிக்காரு. மாட்டினது யார், கொகையில் மாட்டின 3 பேரில் ஒரு ஆள் யார், முதலாளி. அந்த காசை விட்டுட்டு போயிட்டு வந்து எடுக்க வந்தானே அவன் இல்லை, முதலாளி. அப்போ முதலாளி சொல்கிறாரு, எல்லாம் ஓண்ட காசில் தான் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பெருத்து அதை இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் ஓண்டதான். அவனும் என்ன செய்யலை. கடைசியில் அவர் சொல்கிறாரு, கடைசியில் அவன் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு இதெல்லாம் ஓண்டதுக்கு பிறகு உண்மையாக வேண்டதானே தானே ஒன்றை கூட விட்டு வைக்காமல் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போனான். நான் போகிறவனை கூட கூப்பிடுக்கல, ஒன்று கூட நம்மளுக்கு கிடைக்காத, ஒன்று ஒரு 2 மாட்டை சரி தந்துட்டு போயேன்டா என்று கூட அப்படி கூட அவர் கேட்கல. நீங்கள் சில ரிவாயத்துகள் எடுத்து பார்த்து அவங்களுக்கு விளங்கும். இது முஸ்லீமில் நிறைய ரிவாயத்தில், புகாரில் கூட நிறைய இடத்துல வருது. நான் ஒரு ரிவாயத்தை தான் உங்களுக்கு 2215 மட்டும்தான் சொல்கிறேன், அப்துல்லா இப்னு உமர் இந்த அறிவிப்பில். அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், கடைசியில் அவன் ஒன்றை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன். நானும் திருப்ப கூப்பிட்டு, அடே ஒரு மனுஷன் ஒரு உபகாரமாக எவன்டா இந்த காலத்தை எப்படி நடக்கிறான், இந்த காலத்தை வேணாலும் இப்படி நடப்பானா. அவன் என்னண்டா அந்த அல்லாவுக்குன்னு செஞ்சத்தோடையே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட இல்லைங்கிறது இதுலேருந்து விளங்குது. அல்லாஹ்காண்டி செய்கிறவன் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட அவனுக்கு வராது. விளங்குதா, நாம் அல்லாஹ்காண்டி செஞ்சேன்னு சொல்கிறேன், ஆனால் நாம் ஒருத்தனுக்கு செஞ்ச உபகாரத்தை பசந்தான் சொல்லி காட்டுவோம். எடுத்துகிட்டு போனால் ஒன்று கூட தரல நம்மளுக்கு, நானும் கேட்போன்னு பார்த்தேன், இனி அவன் எடுத்துகிட்டு போகிறத நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டுருவான்.
ஆனால் இவருக்கு அந்த சின்ன எதிர்பார்ப்பு கூட இல்லை நம்மளுக்கு. அவர் சொன்னார், எனக்காக அவன் எதையும் விட்டு தரவில்லை, எல்லாவற்றையும் என்ன செஞ்சான், வலிச்சு அடிச்சுட்டு போகிற மாதிரி அம்புட்டையும் என்ன செஞ்சான், எடுத்துகிட்டே போனேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல துவால சொல்கிறாரு, இந்த சம்பவத்தை அவர் யாருக்கு சொல்கிறாருண்டா, அல்லாஹ்க்கு தான் சொல்கிறாரு. நடந்த சம்பவத்தை அப்படியே அல்லாஹ்க்கு சொல்லி அவர் சொல்கிறாரு, அல்லாஹும் இன்குந்த தாலமா அன்னி ஃபால்து ஹாதா இப்திகா வஜ்ஹிக யா அல்லாஹ், இதை நான் செஞ்சது உன்ட திருப்தியை மட்டும்தான் நாடி என்று நீ ஒப்புக்கொள்கிறாயாக இருந்தால் நீ எனக்கு என்ன செய்ய, இதுலேருந்து வெளியாகிற சந்தர்ப்பத்தை தான். அப்போ யோசித்து பாருங்கள், இவர் ஒருத்தருடைய காசில் அவருக்கு செஞ்சு கொடுத்த ஒரு உதவி, ஒரு உதவி, அவர் எதிர்பார்க்காத ஒரு உதவி, அதுவும் அவர் நம்மள்கிட்ட வேலை செஞ்சார், ஒரு நாள் கூலி வாங்க, அவர் எதிர்பார்க்காத ஒரு உதவி, அவர் எதிர்பார்க்காத ஒரு உதவி அவர் செஞ்சிருக்கிறாரு. ஃபெஸ்ட்டில் உள்ளவர் யார், உம்மா அப்பாவுக்கு ஒரு உபகாரம் செஞ்சார். நடுவில் உள்ளவர் ஒரு ஹராத்தை என்ன செஞ்சார், தவிர்ந்து கொண்டார், ஒரு ஹராத்தை தவிர்ந்து கொண்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அமல்களை இவங்க சொல்லி நான் இதை அல்லாவுக்காக, நீ ஃபெஸ்ட்டுக்குள்ளவங்க எப்பேற்பட்டவங்க, இப்போ இந்த அமலெல்லாம் பெருசாக பார்க்கப்படுதா? ஹராத்தை விட்டு தவிர்ந்து வாழ்றது எவ்வளோ ஒரு முக்கியமான பகுதி, ஆனால் அது பெருசாக பார்க்கப்படுறது இல்லை. உம்மா அப்பாவுக்கு உபகாரம் செய்கிறது எவ்வளோ ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் அது ஒரு பெரிதாக பார்க்கப்படுது இல்லை. இன்னொருவருடைய 10 ரூபா காசு நம்மள்கிட்ட இருந்தாலும் அதில் அமானத்தை பேணணுங்கிறது முக்கியமான ஒரு பகுதி. பிறருடைய உரிமையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், கடமைகளில் நாம் எப்படி, அதெல்லாம் பெருசாக பார்க்கப்படுது இல்லை. ஆனால் ஒருத்தர் உசுரை கொடுக்குறாண்டா பிரம்மாண்டமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம். ஒருத்தர் மார்க்கத்தை படித்து இரவு பகலாத அமல் செஞ்சு அதை மக்களுக்கும் படித்து கொடுத்து கொண்டு தன்னை வாழ்க்கை அர்ப்பணிக்கிறான்டா, அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஒருத்தர் கோடி கோடியாக காசு கொட்டி எல்லா நல்ல வழிகள்லையுமே செலவழிக்கிறாரு, விதவைகளுக்கு செலவழிக்கிறாரு, அனாதைகளுக்கு செலவழிக்கிறாரு, கல்விக்காக செலவழிக்கிறாரு, மஸ்ஜிதுகளுக்காக செலவழிக்கிறாரு, பிறருடைய கஷ்டவாளிகளுடைய உணவுக்காக செலவழிக்கிறாரு, எந்த பகுதியும் விட்டு வச்சில்லை, எல்லா பகுதியிலையும் செலவழிச்சாச்சு. அப்போ இதெல்லாம் பிரமாண்டமாக வியந்து போய் பார்க்கக்கூடிய பகுதிகள் இந்த பகுதிகள். அப்படியே இருந்தாலும் கூட உணர்வுகள், எண்ணங்கள் பிழைத்து போய்விட்டதுன்னு சொன்னால் பெருமதி இருக்குதா? மக்களிட பார்வையில் பெருசாக பார்க்கப்படாமல் உதயசீன செய்கிற பகுதிகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கென அது செய்யப்படுமே. ஆனால் அந்த அல்லாஹ்வுக்கென்ற அந்த வார்த்தையில், அந்த உணர்வில் ஒரு அலாதியான ஒரு மதிப்பு இருக்குதா இல்லையா? இதை தான் நாம் என்ன செய்யணும், இதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நாள் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் மறந்துடக்கூடாது. இப்படி கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம்மள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எதுன்னு சொன்னால் எது, இந்த உணர்வு தான். எது, இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா அப்போ என்ன, மன தூய்மை என்பது போக ஒரு பக்கம் இருக்க, இஹ்லாஸ்ங்கிறது என்னது, நான் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கென மட்டும் நான் ஒரு இபாதத்தை செய்கிறேனா, நான் ஒரு துஆவை கேட்குறேன் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுக்கிட்ட மட்டும் நான் என்ன செய்கிறேன்னா பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கென மட்டும் நான் ஒரு இபாதத்தை செய்கிறேனா, இதை நாம் என்ன செய்யணும், நாம் கவனிச்சு கொள்ளணும். இது மிக பிரதானமான ஒரு விஷயம். இதில் நாம் தவற விட்டுட்டோம்டா, எவ்வளோ பிரமாண்டமானதாக இருந்தாலும், எவ்வளோ அழகான ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அதில் வேலை இருக்குதா? லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹு தாலாவுடைய தோற்றங்களையோ பெரும் பெரும் செல்வங்களையோ பிரமாண்டத்தையோ அழகையோ அல்லாஹு தாலா என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும். நீங்கள் எவ்வளோ ரகசியமாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அல்லாஹ்வுக்கென நீங்கள் செய்கிறீங்க என்கிறத வச்சு தான் அல்லாஹு தாலா என்ன செய்ய போகிறான், உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பெரிய வெற்றியை, அதே நேரத்தில் பெரிய மாற்றத்தை அல்லாஹு தாலா என்ன செய்ய போகிறான், கொண்டு வந்து சேர்க்க போகிறான். அதே மாதிரி நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் என்னென்னா, இஹ்லாஸ் இல்லாதவன் எவ்வளோ பெரிய அமல் செஞ்சாலும் அது அவனுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறதில்ல, பெரிய மாற்றத்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, அது கொண்டு வராது. சொந்த வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, அந்த இபாதத்தால் மாற்றம் என்ன செய்யாது, நிகழாது. இஹ்லாஸ் இல்லாத அமலில், இஹ்லாஸ் இல்லாத இபாதத்தில் அதில் எந்த விதமான ஒரு வெளிச்சமும் என்ன இல்லை, அது எந்த விதமான வெளிச்சமும் இல்லை, அதில் நன்மையும் இல்லை, அல்லாஹ் இடத்துல கபூலும் இல்லை, அதால் சொல்லப்பட்டிருக்கிற மாற்றமும் வரல. இஹ்லாஸ் இல்லாத அமலில் என்ன செய்யாது, மாற்றங்கள் வராது. அமல்களில் சொல்லப்படும் பொழுது, இப்போ நீங்கள் தொழுதால் உங்களுக்கு அந்த தொழுகையின் மூலமாக என்ன கிடைக்கும், பாவங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கப்படுவீங்க, பாவங்கள் மீது வெறுப்புணர்வு வரும். எவ்வளோ தான் இபாதத் செய்கிறாரு, அவருக்கு பாவத்தில் வெறுப்புணர்வே வருது இல்லை, ஹராத்தில் வெறுப்பே வருது இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும், இபாதத்தில் பெரிய ஓட்டை, இபாதத்தில் முக்கியமான இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, பெரியோர் தவற விட்டு இருக்கிறாரு. இஹ்லாஸோடு செய்யப்படுகின்ற இபாதத்துகள் எங்களோட வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய சோதனைகளை தடுக்கும், எங்களோட வாழ்க்கையில் நல்ல பெரும் மாற்றங்களை உண்டாக்கும். அந்த இபாதத்தில் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய நன்மைகளையும் நன்மாராயங்களையும் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும், வெற்றியை தரும். இது எல்லாம் நடக்கும். இஹ்லாஸ் இல்லாத இபாதத்து என்னதில்லை, எவ்வளவு பிரமாண்டமாக இருந்தாலும்
பெருசாக இருந்தால் அதில் என்னது இல்லை, அல்லாஹ் இடத்துல பெருமதி இல்லை அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் போதுமானவன். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய அமல்களை யாருக்காக செய்யணும், எங்களுடைய இபாதத்தை யாருக்காக செய்யணும், எதை எதிர்பார்த்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நாம் தெளிவாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு அற்பமான ஒரு விஷயத்தையும் எதிர்பார்ப்பார்களா? ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்பார்க்கவே மாட்டார்கள். அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தாலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.